ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரிசி மாவு ரொட்டி. எனக்கு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். வெங்காயம் பக்கத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க, டக் டக்குன்னு வேலாயிரும். கொடை மிளகாய், இது நல்லா வாசனைக்கு பூண்டு நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு துருவின கேரட் அதையும் அதில் சேர்த்திடலாம். தேவைக்கு உப்பு, நல்லா ஒரு கலக்கிட்டு ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு கப். நல்லா வாசனைக்கு கருவேப்பிலை போட்டு சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலையே நறுக்கி நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி சேர்த்திக்கலாம். சூடாக சேர்த்ததுனால கை போட்டு கை சுட்டுக்காதீங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிடலாம். நம்ம பிசைஞ்ச மாவை வேணுன்ற அளவுக்கு உண்டை பிடிச்சிடலாம். நான் பட்டர் ஷீட் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா வாழை இலை, எண்ணெய் கவர் எதுனாலும் எடுத்துக்கோங்க. கழுவிட்டு எண்ணெயை நம்ம உண்டை பிடிச்சோங்க இல்லையா மாவு, அதையும் இதிலையே வச்சு நல்லா தட்டலாம். நல்லா க்ளீனாக தட்டிக்கோங்க. உங்களால் எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அந்த மெலிசாக தட்டிக்கோங்க. எந்த அகலம் தட்ட முடியுமோ மாவு அந்த மாதிரி தட்டிக்கோங்க. முடிஞ்ச வரை கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்றது தான், பட் இருந்தாலும் இந்த மாதிரி க்ளீனாக தட்டிக்கலாம். பக்கத்தில் தவா சூடாக இருக்குது, போட்டு வேக வச்சுக்கலாம். கல் நல்லா நம்மளுக்கு சூடேறிச்சு. பட்டர் ஷீட்லேருந்து பிரிச்சுட்டு தவா மேலே சேர்த்திடலாம். எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. எல்லா புறமும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிருச்சு ரொட்டி. என்னோடய ஸ்டைலில் அக்கி ரொட்டி ரெடி ஆகிருச்சு. ரொம்ப ஹெல்த்தானதும் காய்ங்கெல்லாம் சேர்த்திருக்குறேங்க. கேஸ்ட்ரிக் வராமல் இருக்க பூண்டு சேர்த்திருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி டைம் கிடைக்கும் போது ரொட்டி தட்டி சாப்பிடுங்க. ரொட்டி செஞ்சாச்சு. அதுக்கு நல்லா சட்னி ரெடி பண்ணலாம். துவையல், எண்ணெய் சேர்த்திக்கலாம்.
கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு 2 மிளகாய், பூண்டு 4 பல்லு, சாம்பார் வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்னதாக ஒரு தேங்காய் அதையும் கட் பண்ணி இதிலே சேர்த்திக்கலாம். அதான் சட்டுன்னு வணங்கிருச்சு எல்லாமே. கொஞ்சமாக புளி சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த அளவுக்கு புளி சேர்த்திருக்கேன். ஸ்டவ்வை அணைச்சிடலாம், ஆற விட்டு ஆட்டிக்கலாம். உப்பு ஆட்டிட்டு வந்துடலாம். துவையல் ரெடி. இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். புதினா கொத்தமல்லி சேர்ந்த துவையல், அக்கி ரொட்டி, அரிசி மாவு ரொட்டி, இதுதான் இன்றைக்கி என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட். சமைங்க ருசிங்க. பாய்.